ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். எண் 33, நம்பர் 33. இந்த எண் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு எண். இந்த எண் பொன்னும் பொருளும் செல்வ செழிப்பும் மிக்க பலமும் சக்தியும் நிறைந்த ஒரு மகாலட்சுமியோட கடாட்சம் உள்ள ஒரு எண். அதுதான் இந்த எண் 33. பழைய நூல்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எண் 33 குபேரனோட அம்சம் நிறைந்த ஒரு எண் என்று கூட சித்தரித்து உள்ளன. இந்த எண் 33 ஒரு மனிதனுக்கு கரெக்டாக பொருந்தி அது கரெக்டாக பயன்படுத்திவிட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு பண வசதியும் செல்வ செழிப்பும் செல்வந்தராக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த எண் கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுத்துவிடும். இது உறுதி. இந்த வீடியோ பதிவில் நான் எண் 33, அதாவது நம்பர் 33, இந்த எண் ரகசியத்தை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்வது மிக்க நலம். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோக்கள் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு பதிவு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். எண் 33, நம்பர் 33. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று ஒரு பழமொழி உண்டு. 2 குருவும் ஒன்றாக சேர்ந்து சுக்கிரனாக உருமாறி இந்த எண்ணுக்கு அதீத சக்தியும் பலமும் உருவாகி பணம் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி, பணம் வசதி, செல்வ செழிப்பு, அதே சமயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு அற்புதமான ஒரு பண வரவு எல்லாமே இணைந்து இந்த எண்ணுக்கு ஒரு மனிதன் கரெக்டாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த எண் கொடுத்துவிடும். அந்த சக்தி இந்த எண்ணுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த எண் 33 பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பண வசதியும் செல்வ செழிப்புக்கு மட்டுமல்ல, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர், நல்ல ஒரு என்லைட்மெண்ட், அதே சமயத்தில் இறைவனோட அருளும் மகாலட்சுமியோட கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும் போது நல்ல ஒரு ஆன்மீக அறிவு, ஆன்மீக சிந்தனை, நல்ல ஒரு பாதை இந்த எண் கண்டிப்பாக உருவாக்கி நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அத்தனை வகையான விஷயங்களும் நம்மளுக்கு கொடுத்து இந்த எண் மிகப்பெரிய ஒரு உதவிகளாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எண் தான் இந்த எண் 33. இந்த எண் 33 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேராக பயன்படுத்தலாம், வீட்டு எண்ணாக பயன்படுத்தலாம், அல்லது கம்பெனி பேராக பயன்படுத்திவிட்டால் இந்த எண் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை ஒரு காந்தத்தை போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி, இந்த வலிமை இந்த எண்ணுக்கு கண்டிப்பாக உண்டு. நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு சீக்ரெட் மணி மேக்னெட் நம்பர் என்று நம்ம கூறலாம். இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் நான் உங்களுக்கு கூறுகிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்து கடவுள் பார்த்தீங்கன்னா 33 மில்லியன் கடவுள்கள் உண்டு என்று எல்லாரும் கூறுவார்கள். அதில் ஒரு தவறு உண்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து கடவுள் பார்த்தீங்கன்னா 33 கடவுள்கள் உண்டு. இது சாஸ்திரத்திலையும் வேதத்திலையும் சொல்லப்பட்டது. அந்த சாஸ்திரத்தில் சொன்ன 33 கடவுள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ஆதித்யாஸ், 11 ருத்ராஸ், 8 வசுஸ், 2 அஸ்வின்ஸ், இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 33 கடவுள் கண்டிப்பாக வரும். இது உண்மை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6, 15, 24ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 6 வந்தால், 9, 18, 27ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 9 வந்தால் இந்த எண் 33 இந்த நபருக்கு கண்டிப்பாக அற்புதமான பலனை அள்ளி வழங்கக்கூடிய அமைப்புகள் இந்த எண்ணுக்கு உண்டு. அதே சமயத்தில் 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 3 வந்தால் இந்த எண்ணை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. இதில் பெரிய ஆபத்தும் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேராது. இந்த எண்காரர்கள் இந்த எண்ணை தவிர்த்து கொள்வது மிக்க நலம். மற்ற எண்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண் 33 கண்டிப்பாக ஒரு மத்தியம பலனை கொடுத்துவிடும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண் 33 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பொருத்தமான எண். ஏன் என்றால் இந்த எண் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பண வசதி மட்டும் கொடுக்காது. அதே சமயத்தில் நல்ல ஒரு மூளை ஆற்றல், மூளையோட திறன், மெமரி பவர், நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எண் இந்த 33க்கு உண்டு. அதனால் ஸ்டூடெண்ட் அல்லது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த எண்ணை பயன்படுத்திவிட்டால் கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் ஸ்டூடெண்ட் இந்த எண் 33ஐ நோட் பண்ணிக்கொள்வது மிக்க நலம். இந்த எண் 33 ஒரு மனிதன் பயன்படுத்தும் போது பச்சை வர்ணம், அதாவது கிரீன் கலர், அந்த கலரை சேர்த்து கொண்டால் இந்த எண்ணுக்கு இன்னும் அதிகமான சக்தி உருவாகி இந்த எண்ணோட ஆற்றல் கண்டிப்பாக பெருகி நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த எண்ணுக்கும் கலருக்கும் கண்டிப்பாக உண்டு. அதனால் இந்த எண்ணை பயன்படுத்தும் போது கிரீனை கண்டிப்பாக நீ சேர்த்துக்கணும். சட்டையாக இருக்கலாம்,
வாகன கலராக இருக்கலாம், இல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அலுவலகம் கலராக இருக்கலாம். கண்டிப்பாக 33 இந்த கிரீனும் சேரும் போது அற்புத பலனை உங்களுக்கு கொடுத்துவிடும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண் 33க்கு அதீத சக்தியும் பலமும் கண்டிப்பாக உண்டு. இந்த எண்ணை பயன்படுத்தக்கூடிய நபருக்கு உடம்பில் அதிகமான உஷ்ணத்தை ஏற்பட்டு ஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த எண் உருவாக்கிவிடும். அதனால் இந்த எண்ணை பயன்படுத்தும் போது என்னோட ஆலோசனை நீங்கள் கேட்ட பிறகு என்னை நேராகவோ அல்லது என்னை கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்டு இந்த எண்ணை பயன்படுத்திக் கொள்வது மிக்க நலம். இந்த எண் 33இல் சில முக்கியமான உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, மேல் கிப்சன், வால்ட் டிஸ்னி, யூனிலெவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா போஷே. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு இந்த எண் 33 நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நீங்களும் நல்ல ஒரு பணலாபமும் செல்வ செழிப்பு உங்களை வந்து சேரும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொண்டு என்னோட குருக்கும் இறைவனுக்கும் இந்த கலைக்கும் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.